I guess இதுக்கு முன்னாடி virtual machine create பண்றதுக்கான prerequisite என்ன and அதோட feasibility check என்னன்னு சொல்லி process என்னன்னு சொல்லி பார்த்தோம் போன செஷன்ல. இந்த செஷன்ல vCenterல virtual machine create பண்ணி அந்த virtual machineல Windows Server OS வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். சரிங்களா? So நான் சொன்ன மாதிரி ஒரு virtual machine create பண்றதுக்கு முன்னாடி we will have to check the feasibility, resource compute resource feasibility check பண்ணோம், storage feasibility check பண்ணோம், then prerequisite VM name, host name நோட் பண்ணி வச்சுக்கோங்க, IP address, subnet mask, DNS வாங்கி வச்சுக்கோங்க, அந்த சர்வர் கொடுக்க வேண்டிய IP address ரிசர்வ் பண்ணிக்கோங்க, எந்த VLAN கொடுக்கணும், போர்ட் கொடுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிக் எத்தனை நிக் கொடுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சர்வர் அந்த virtual machineக்கு ரிசோர்ஸ் என்ன ரிசோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம லிஸ்ட் வாங்கிக்கிறணும். இப்போ we have done the feasibility check, compute resource செக் பண்ணியாச்சு, storage feasibility செக் பண்ணியாச்சு. So which means the ESXல resource இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. Now we are going to creating the virtual machine, but before that நீங்க டேட்டா ஸ்டோர்ல ISO ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த டேட்டா ஸ்டோர்ல ஒரு ஃபோல்ட், இது வந்து ப்ரொடக்ஷன்ல எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டு ஃபைல்ஸ் போங்க, ஃபைல்ஸ்ல இந்த டேட்டா ஸ்டோர் ரைட் கிளிக் இந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த நியூ ஃபோல்டர்ல ISO இமேஜ் இல்லை OS ISO இமேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இப்படி தான் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல we will have to upload the ISO image. நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ISO இமேஜ் இருக்குது. ஸோ என்கிட்ட Windows Server 2016 ISO இமேஜ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ அப்லோட் த ISO இமேஜ். நீங்க இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பண்ணுங்க, ஃபோல்டர் கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்னு கொடுக்குறேன். அப்லோட் ஃபைலில் யூ வில் ஹேவ் டு செலக்ட் த பாத். ஸோ அந்த ISO இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, அந்த ISO இமேஜ் வந்து இங்கே அப்லோட் ஆகும். இந்த மாதிரி எரர் வரும் சம்டைம்ஸ். இந்த எரர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஆத்தென்டிகேட் மட்டும் பண்ணணும், அப்போதான் அப்லோட் ஆகும். ஜஸ்ட் இந்த ESX மட்டும் லாகின் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண அப்லோட் ஆகும். See guys, இந்த மாதிரி ஒரு எரர் வரும், ஆப்ரேஷன் ஃபெயில்னு. ஜஸ்ட் இந்த ESX கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க, அப்லோட் ஆயிரும். இப்போ அப்லோட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ முக்கியம், ISO இமேஜ் வந்து அப்லோட், இதை நீங்கள் ஒன் டைம் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் டைம் இதை வச்சு நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம், VM டெப்ளாய் பண்ணிக்கலாம். பட் முதல் டைம் மட்டும் நீங்கள் ISO இமேஜ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இது அப்லோட் ஆகுது, டைம் ஆகுமோ? முதல்ல அப்லோட் பண்ணிருக்கலாமோ? ஃபைன். அந்த ISO இமேஜ் வந்து ஒரு சைடு அப்லோட் ஆகட்டும். அப்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை என்ன பண்ண பார்ப்போம். மீன்வேல் நம்ம வந்து VM வந்து கிரியேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ISO இமேஜ் அப்லோட் பண்ணிருங்க, டேட்டா ஸ்டோர் அப்லோட் பண்ணுங்க. தென் எந்த ESXல கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அந்த ESXல ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் விர்ச்சுவல் மிஷின், நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுங்க. கொடுத்துட்டு கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின் வரும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் சொல்லியிருக்கேன் நேமிங் ஸ்டாண்டர்ட் முக்கியம். இப்போ இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா VM அப்படின்னு இருக்கும், இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் VMனா PRD ஹைஃபன். இது ஒரு VM அப்படின்னா VM ஹைஃபன். இது ஒரு விண்டோஸ் சர்வர்னா Win 2K16, அதாவது 2K16னா 2016 போடுறோம் ஹைஃபன். இது ஒரு வெப் சர்வர் அப்படின்னா வெப் 01, வெப் சர்வர்ல 01, 02, 2. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான நேமிங் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. அது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் எப்படினாலும் மாறி மாறி இருக்கலாம். பட் இந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் என்ன VMனு. PRDனா ப்ரொடக்ஷன் VM. இப்போ எதாவது டெவலப்மெண்ட் VMனா டெவ்னு இருக்கும், லேப்னா LABன்னு இருக்கும். VM அப்படின்னா இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். Win அப்படின்னா விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் சர்வர் 2016 அர்த்தம். வெப் அப்படின்னா வெப் சர்வர், வெப் சர்வர்ல நம்பர் 1 சர்வர் இது. ஓகே,
ஸோ நேமிங் ஸ்டாண்டர்ட் படி இந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் நோட் பண்ணிக்கோங்க. தென் டேட்டா சென்டர்ல இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ESXi மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ESXi. தென் நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணணும். See guys, CPU and memory ESXi செலக்ட் பண்றது வந்து இங்க பாருங்க, இதுல சொல்லுது பாருங்க, செலக்ட் a compute resource. நீங்க எந்த ESXi செலக்ட் பண்றீங்களோ அதுல இருந்து CPU மெமரி எடுத்துக்கோ. ஓகே, அதுதான் செலக்ட் a compute resource. நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டோரேஜ். எந்த ஸ்டோரேஜ் செலக்ட் பண்றீங்களோ அதுல இருந்து அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், virtual machine ஓட CPU memory allocate from the ESXi host. The hard disk will stored on data storage. சரியா? ஸோ இங்க மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் இருக்கும். ப்ரொடக்ஷனா இருந்தா மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் இருக்கும். அதுல நீங்க எது ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்துட்டு எந்த டேட்டா ஸ்டோர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்து அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கம்பேட்டபிள் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் கெஸ்ட் செலக்ட் கெஸ்ட் OS. இது நீங்க இதை வந்து ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா ஃபர்தரா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு விண்டோஸ் வேணும்னா யூ கேன் செலக்ட் விண்டோஸ், லினக்ஸ் வேணும்னா யூ கேன் செலக்ட் லினக்ஸ். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ரெட் ஹேட், உபுண்டு, டிபிஎன் அந்த மாதிரி எல்லா ஓஎஸ் இதுல வந்துடும். விண்டோஸ் வேணும்னா விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு விண்டோஸ்ல இருக்க எல்லா வெர்ஷன்ஸும் இதுல இருக்கும். மாத்தி செலக்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி மாத்தி செலக்ட் பண்ணீங்கன்னா கம்பேட்டபிள் இஷ்யூ வரும். ஸோ நம்ம இப்போ வந்து 2016 ISO இமேஜ் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ ஐ வில் கோ ஃபார் 2016. ஓகே, தென் நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் ஹார்ட்வேர். இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன விர்ச்சுவல் ஆர்டர் கொடுக்க போறீங்க? எங்கிட்ட வந்து 2 GB ரிசோர்ஸ் கம்மியாக தான் இருக்கு, அதனால 2 CPU கொடுக்குறேன், 4 GB மெமரி கொடுக்குறேன். தென் ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 50 GB ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணிக்கிறேன். இதை ப்ரொவிஷனை மாத்திடுறேன். இப்போ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் மிஷினோட கன்ஃபர்மேஷன், என்னென்ன கன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி கேட்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க கொடுக்க வேண்டிய இடம் CPU, எவ்வளோ CPU செலக்ட் பண்ணணும், மெமரி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம், மெமரி எவ்வளோன்னு, ஹார்ட் டிஸ்க் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி CPUல கோர்னு ஒரு ஐட்டம் இருக்கும். கோர் இப்போ ஆட்டோமேட்டிக் எடுத்து நினைக்கிறேன். ஃபைன், CPUல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆயிரும். சரியா? நம்ம கொடுத்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் எம்டி விர்ச்சுவல் மிஷின். இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி பவர்னு கொடுத்து பவர் ஆன் பண்ணீங்கன்னா பவர் ஆன் ஆயிரும். ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணி பவர்னு கொடுத்தீங்கன்னா பவர் ஆன் ஆயிரும். இந்த டாஸ்க் வந்து இங்க ரெண்டாவது தான் பார்த்துக்கோங்க, பவர் ஆன் ஆயிட்டு இருக்கா? ஸோ இதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு லான்ச் வெப் கன்சோல்னு கொடுக்கணும். லான்ச் நல்லா பாருங்க, இந்த சம்மரி பேஜ்ல தேர் இஸ் ஆப்ஷன் லான்ச் வெப் கன்சோல். அதை கொடுத்தீங்கன்னா இங்க விர்ச்சுவல் மிஷினோட கன்சோல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதுல எதுவுமே இல்லை, ஓஎஸ் எதுவுமே இல்லை. வி வில் ஹேவ் டு லோட் த ISO இமேஜ், மவுண்ட் த ISO இமேஜ். அப்போ அந்த ISO இமேஜ் மவுண்ட் ஆயிடுச்சா செக் பண்ணுவோமா? டேட்டாஸ்டோர்ல அப்லோட் ஆயிடுச்சா? ஸ்டில் அப்லோட் ஆகல. ஓ மை காட். ISO இமேஜ் ரொம்ப டைம் ஆகுது, முதல்ல அப்லோட் பண்ணிக்கலாம் முறையா. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீடு. ISO இமேஜ் சைஸ் வந்து பெருசு, நம்ம கிட்ட எத்தனை ஜி? 5 GB மேல இருக்கும் ஜி. இது 6 ஆல்மோஸ்ட் ஒரு 7 GB இருக்குது, அதனால டைம் ஆகும். 2012 என்ன இருக்கும் பார்ப்போமா? 4 GB தான். 7 GB 4.5 GB. ஃபைன், இது அப்லோட் ஆகட்டும். லெட்ஸ் ரைட். ஒன்ஸ் இந்த ISO இமேஜ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளால இன்ஸ்டாலே பண்ண முடியும், இல்லாட்டி இன்ஸ்டால் பண்ண முடியாது. லெட்ஸ் ட்ரை. சரி, செட்டிங்ஸ் போயிட்டு CD DVD ஆப்ஷன் இருக்கும். இந்த CD DVD-ல கிளையன்ட் டிவைஸ் இதுல டேட்டா ஸ்டோர் ISO ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ISO இமேஜ் இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணணும். இன்னும் அப்லோட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஆகல. கம்ப்ளீட் ஆனதான் இங்க வரும்.
ஸோ கனெக்ட் கொடுக்கணும். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ரெடி ஆயிரும். ஸோ எப்பயுமே இந்த இடத்துல டேட்டா ஸ்டோர் ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணணும். செலக்ட் கொடுத்துட்டு தென் இங்கே கனெக்டட் பவர் ஆன் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓ இமேஜ் மவுண்ட் ஆயிரும். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். என்ன பண்றேன், ஹோஸ்ட் டிவைஸ் ஜி நீங்க நாட்டு தானே கொடுத்துருக்கீங்க, நாட்டு தானே நெட்வொர்க். நீங்க அழகா பிசிக்கல் ஐபி இருந்து பிசிக்கல் சிஸ்டம்லாம் வச்சிருப்பீங்க ஐஎஸ்ஓ. அது அப்படியே அந்த வேற ஒரு சர்வர் என்ன இருக்கா பாருங்க இதுல. இல்ல அதுதான் இப்ப ஹோஸ்ட் டிவைஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து வேலை செக் பண்றேன். ஓ இந்த செட்டப்ல விண்டோஸ் சர்வர் வேற எதுவும் போடலையா நீங்க? போடல. ஓ ஓகே மாட்டேங்க. இல்ல ஜி ரீபோர்ட் பண்ணி பாருங்க. இல்ல அது பூட் ஆகல. அது ஐஎஸ்ஓ இமேஜ் எடுத்துக்கல. அது ஐஎஸ்ஓ இமேஜ் எடுத்தாதான் பூட் ஆகும். நான் ஹோஸ்ட் டிவைஸ் தான் கொடுத்துருக்கேன். கிளையண்ட் டிவைஸ் கொடுத்தாலும் எடுத்துக்காது. சிடிடிவிடி தான் கொடுக்கும் ஹோஸ்ட் டிவைஸ். நான் அந்த ஹோஸ்ட்ல மவுண்ட் பண்ணிட்டேன். சிடிடிவிடி மவுண்ட் பண்ணிருக்கேன். இ டிரைவ்ல இருக்கோ? 2 டிரைவ் இருக்கு. இ டிரைவ், டி டிரைவ் இருக்கு. இல்ல ஒன்னு வந்து நீங்க டிசேபிள் பண்ணி விட்டுருங்க ஜி. ஒன்னு வந்து டிரைவ் வந்து எது எம்டி இருக்கோ அதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. இல்ல இதுல வந்துட்டு ஒரு டிரைவ் தான், சிடி டிரைவ் தான் காமிக்குது. அதான் ஜி அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது எடுத்துக்க போகுது, அதனால சொல்றேன். இந்த வாரம் இதுல போயிட்டு டிவைஸ் மேனேஜர்ல போயிட்டு செக் பண்ணியாச்சு. ஒரே நிமிஷம். இப்ப இந்த டிரைவ்ல வந்து ப்ளீஸ் இன்சர்ட் டிஸ்க் இன்டு டிரைவ் டி. இந்த டிரைவ்ல டிஸ்க் எப்படி கொண்டு வரது ஜி? அதான் ஜி இப்போ இது நீங்க இது இ டிரைவ்ல இருக்கு பாத்தீங்களா ஐஎஸ்ஓ. ஆமா. அது வந்து இப்போ இது பண்ணிருக்கீங்களா? அதான் வந்து இப்போ அப்லோட் பண்ணிருக்கீங்க. இதை செக் பண்றேன். இப்ப ஐஎஸ்ஐ இமேஜ வந்து நான் மவுண்ட் பண்ணாலும் அது வந்து டைரக்டா தனியா தான் மவுண்ட் ஆகுது. இ டிரைவ்ல தான் மவுண்ட் ஆகுது. அது அடுத்தது எடுத்துக்குது போகுது. அது எது இதுவா அது எடுத்துக்குது. ஆமா. கேஸ் இப்போ நான் பண்றது எதுவுமே ப்ரொடக்ஷன்ல பெருசா இம்பாக்ட் ஆகாது. ப்ரொடக்ஷன்ல எப்பயுமே டேட்டா ஸ்டோர்ல தான் ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சிருப்பாங்க. டேட்டா ஸ்டோர்ல வச்சிருந்தா ரொம்ப ஈஸி. நான் டேட்டா ஸ்டோர் அப்லோட் ஆகல அப்படிங்கறதுக்காக தான் வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். சிடி விஎம்ஆர் செட்டா சிடி 01 டிரைவ் பார்க்கலாமா? இதுல அப்லோட் ஆயிடுச்சு பார்ப்போம். ஸோ விஎம் கிரியேஷனுக்கு இதுதான் வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ் தான். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓஎஸ் இன்ஸ்டலேஷனுக்கு மட்டும் ஐஎஸ்ஓ இமேஜ் மவுண்ட் பண்ணணும். அங்கதான் இப்போ நம்ம வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறேன். டேட்டா ஒரு அப்லோட் ஆயிடுச்சா ஃபைல்ல? ஐ திங்க் ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர், ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சுங்க. கிரேட். ஓகே, ஸோ ஐஎஸ்ஓ இமேஜ் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்றேன், எடிட் செட்டிங்ஸ் போறேன், தென்
சிடிவிடியை இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு டேட்டா ஸ்டோர் ஐஎஸ்ஓ இமேஜ் கொடுக்குறேன். இப்போ கேட்போம் எந்த இது செலக்ட் பண்ணணும்னு. அந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம டேட்டா ஸ்டோரில் ஓஎஸ் ஐஎஸ்ஓ இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருந்தோம். அதை செலக்ட் பண்ணிட்டு ஐஎஸ்ஓ இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கனெக்ட் ஆயிடுச்சு, கனெக்டட் போகிறோன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா connection control option failed disk set as 0 1. எஸ், இதில் சிடிவியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது. ஃபைன், இது நான் என்னன்னு பார்க்குறேன். நான் சிடிவி மவுண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணல. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். லெட்ஸ் சி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வேற ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன். ஷடன் பண்ணுறேன். கிரியேட் another virtual machine. Windows 20 data store ISO file image select பண்ணிட்டு connected power ன்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் பண்ணுறப்ப ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணிட்டேன். விஎம் கிரியேட் பண்ணுறப்ப ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் ஆன் ஆயிடுச்சு. லான்ச் வெப் கன்சோல் கொடுக்குறேன். மேபி ஐஎஸ்ஓ ஃபைல் எதுவும் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து சரியாக அப்லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இஷ்யூ காமிக்குது. ஃபைன் கைஸ், ஸோ let us conclude this one. அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு ப்ராப்பராக ஒரு விஎம் இன்ஸ்டால் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம எப்படி வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண மட்டும் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, எஸ், தேங்க்யூ.
நம்ம நாளை செஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஹரி ப்ரோ. பிரதர் சொல்லுங்க பிரதர்